விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை தினம் நடைபெற இருக்கிறது. இதற்கான முன்னேற்பாடுகள் பணிகள் தான் தற்பொழுது விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து தீவிரமாக அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மும்முரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடி மையங்களுக்கும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லக்கூடிய பணி தான் தற்பொழுது இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 1,16,962 ஆண் வாக்காளர்களும் 1,20,040 பெண் வாக்காளர்களும் 29 மாற்று பாலினத்தவர் என ஒட்டுமொத்தமாக 2,37,000 வாக்காளர்கள் இந்த தொகுதியில் வாக்களிக்க காத்திருக்கிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரை இதுவரை 5 தேர்தல்களை சந்தித்திருக்கிறது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி. கடந்த 2007ஆம் ஆண்டு கண்டமங்கலம் தொகுதி கலைக்கப்பட்டு தொகுதி மறுசீரமைப்பில் விக்கிரவாண்டி தொகுதியானது புதிதாக உருவானது. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு தான் இந்த தொகுதியில் முதன்முறையாக தேர்தல் நடைபெற்றது. அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு இடைத்தேர்தல், 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல், அதன் பிறகு தற்பொழுது இடைத்தேர்தல் இந்த தொகுதியில் நடைபெற காத்திருக்கிறது. நாளைய தினம் அனைத்து ஏற்பாடுகளையும் மும்முரமாக மேற்கொள்வதற்காக காலை முதலே இந்த வட்டாட்சியர் அலுவலகக்கூடிய விவிபேட் இயந்திரங்களை அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிதான் நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக 276 வாக்குச்சாவடி மையங்களில் 662 வாக்குப்பதிவு கருவிகளும் 330 கட்டுப்பாட்டு கருவிகளும் 357 வாக்குப்பதிவினை உறுதி செய்யக்கூடிய கருவிகளும் ஒட்டுமொத்தமாக 1349 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்த ஏற்கனவே தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து எடுத்து சொல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 44 வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அங்கு பணிபுரிய 53 நுண்பார்வையாளர்கள் பணியில் இருப்பார்கள் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அனைவருமே அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் பணியில் ஈடுபடுத்த மும்முரமாக தங்களுடைய வேலைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விக்கிரவாண்டி தொகுதி முழுமையாகவே காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் சிசிடிவி மூலமாகவே ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களையும் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 3 வேட்பாளர்கள் களம் காண இருக்கிறார்கள். அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. திமுக சார்பில் அன்னியூர் சிவா அவர்கள் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார். அதேபோல தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளராக சி அன்புமணி அவர்கள் போட்டியிட இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி சார்பாக அபிநயா என்பவர் போட்டியிட இருக்கிறார். அபிநயா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். அதன் பிறகு மீண்டும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சி அன்புமணி அவர்கள் 2016ஆம் ஆண்டு தேர்தலின் போது இந்த தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். அதன் பிறகும் அவருக்கு 2வது கட்டமாக இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த தொகுதியை பார்க்கும் பொழுது மும்முனை போட்டி நிலவுகிறது. யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் நாளைய தினம் ஒட்டுமொத்தமாக விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. காலை 7 மணி முதல் இந்த தொகுதியில் தேர்தல் பணியை மேற்கொள்ள அனைத்து தேர்தல் அலுவலர்களும் தயாராகி இருக்கிறார்கள்.